சொந்தக்காரனை நம்பினா அது தகராறாக மாறும். ஆனால் சொந்தக்காரனை நம்பினா வரலாறு படைக்க முடியும். இதுக்கு ஏற்பத்தாங்க இந்த மகர ராசிக்காரங்க தன்னோட உழைப்பை மூலதனமாக வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ராசிக்காரங்க. இந்த மலை ஏறக்கூடிய மனிதனை நினச்சி பாருங்க, வேகமாக போக மாட்டான், ஆனால் நிச்சயமாக அவங்க அந்த மலையின் உச்சியை அடைவாங்க. அதே மாதிரி தான் இந்த மகர ராசிக்காரங்களும் ஸ்லோவாக இருந்தாலும் சரி உறுதியான சக்ஸஸ் அடையக்கூடியவங்க. மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது மலை போல் அது எவ்வளோ காற்று மழை அடித்தாலும் அசைக்க முடியாது. அதுபோல் தான் அந்த ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் யாராலையுமே உங்களை எளிதில் உடைக்க முடியாது. ரொம்பவுமே பொறுமையானவங்க, கடினமான உழைப்பாளிங்க. பொறுப்புணர்ச்சி உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்படியே கிளவராக யோசிப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கும். நம்பிக்கை வச்சவங்களுக்கு எப்போவுமே உங்கள் வாழ்க்கை முழுதுமே துணையாக நிற்பீங்க இந்த மகர ராசிக்காரங்க. மகரம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பாருங்கள், ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த கஷ்டமே உங்களோட வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கிட்டு அந்த பாடத்தையே ஜெயிக்கக்கூடியவங்க. லேட்டாக ஜெயித்தாலும் உங்களோட வெற்றி பெருசாக இருக்கும், அது நிலையானதாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மகர ராசிக்காரங்க ஓட மாட்டாங்க, ஆனால் நின்றும் போக மாட்டாங்க. வரக்கூடிய சூழலை அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்க. உங்கள் வாழ்க்கை உங்களை ஒரு நாள் கண்டிப்பாக உச்சத்துக்கு கொண்டு போகும். உங்களோட சிறப்பான எண்ணம் செயலால் கண்டிப்பாக நீங்கள் விரைவில் உயர்வுக்கு வருவீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா கிளாம்பாக பண்ணிட்டு இருங்க. உச்சி உங்கள் நெருக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. உங்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான அமைப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும், இந்த அமைப்புகள் எந்த விஷயத்துலலாம் நன்மையை ஏற்படுத்தும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை எப்படி செஞ்சால் சிறப்பான உயர்வு நீங்கள் பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மகரம் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுக்கு குரு பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் இந்த பயிற்சியில் நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறதும், சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்கிறதும் அது அற்புதமான, அதுக்கப்புறம் நல்ல ஒரு உயர்வையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெற உதவியாக இருக்கும். ஆமாங்க, இந்த 2 இறை வழிபாடையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நன்மையை பெறுவீங்க, அதை உணர்வீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த கிரகங்கள்லேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவானை தான் நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டிருக்கீங்க. அதனால் சிவபெருமான் வழிபாடுமே நன்மை ஏற்படுத்தும். உங்களோட வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பால் வாழ்க்கையில் வந்திருக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. மிஸ் பண்ணிட்டா அப்புறம் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. ஏன் இது எப்படி சொல்கிறோன்னா, இவங்க விஐபி ஜோதிடர் தாங்க. முன்னாடியே அப்பாயின்மெண்ட் போட்டு தான் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு ஜாதகத்தை கணிச்சு தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் ஜாதக அமைப்பாலேயே தீர்வு பெற்றதாக சொன்னாங்க. உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். அதனால தான் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த மகர ராசிக்காரங்க முன்ன சொன்னோம்ல, சொந்தக்காரனை நம்பினா தகராறு, சொந்தக்காலில் நின்னா வரலாறு அப்படின்ற இந்த வரிகளுக்கு ஏற்ப தான் உங்களோட உழைப்பை மூலதனமாக கொண்டு வாழக்கூடியவங்களாக இருக்கீங்க. உங்களுக்கு இந்த குரு பகவான் பாருங்கள், 2ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்றாரு. 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கான பலனை தரப்போகிறாரு. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். அதனால் பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கும். நிறைய எதிர்ப்புகளையுமே உங்களோட வாழ்க்கையில் உண்டாக்கியிருக்கோம். இப்போ குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல வர்றதுனால இது வரைக்கும் பிரச்சனை தந்த விஷயம், தொல்லை தந்திருந்த தகவல், இது எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அமையும். மறைஞ்ச குரு பகவான் நிறைய பிரச்சனையை கொடுத்துருப்பார் 6ஆம் இடத்துல அமர்ந்து. இப்போ 7ஆம் இடத்துக்கு மாறி வர்றதுனால இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த பிரச்சனை, எதிர்ப்பு எல்லாமே இப்போ மாறும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை சேரும். 7இல் குரு அமரும் பொழுது உங்களுக்கு பேச்சில் நல்ல ஒரு மதிப்பு, பேச்சால் நல்ல ஒரு மரியாதை, இது எல்லாமே அதிகரிக்கும். உங்களோட பேச்சு மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் சொல்கிற கருத்துக்களையுமே மக்கள் எளிதில் புரிஞ்சுக்குவாங்க. அந்தளவுக்கு கிளவராக யோசித்து சிறப்பாக உங்களுக்கான வேலையை செய்வீங்க. அந்த ஆற்றல்லாம் பிறக்குது. இப்போ வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு செல்வாக்கு உயருது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்குது.
பெரும்பாலும் வீடுலேயோ நண்பர்கள்கிட்டயோ ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மனம் விட்டு பேசி பாருங்க. பேசுனா கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுமே எளிய முறையில் தீர்க்கலாம். உங்களோட அறிவுரை எல்லோராலுமே ஏற்றுக்கொள்ளப்படும். தடைபட்டு போன சுப காரியம் இப்போ நல்லபடியாக நடக்கும். வீடு கட்டுறதுக்காக நீங்கள் கேட்டிருந்த கடன் உதவி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த வங்கி கடன், இந்த கடன் உதவி போன்ற நல்ல நல்ல அமைப்புகள் வரும். உங்கள் தொழில் விரிவாக்கம் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இப்போ பூர்வீக சொத்து பிரச்சனை தீருது. இழந்த பதவியை கூட ஒரு சிலர்லாம் இப்போ மீண்டும் திரும்ப பெறுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு உருவாகுது. இந்த காலகட்டத்தில் சிந்தித்து யோசித்து செயல்படுற ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. குரு பகவானோட பார்வையின் பலன்கள் என்ன மாதிரியான அமைப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தா, குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இப்போ மனசில் நிறைய குழப்பம் இருக்கா? இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பாருங்கள், மனசில் இருந்த குழப்பம் நீங்கி நீங்களே ரொம்ப தெளிவாக உங்களுக்கான முடிவுகளை எடுப்பீங்க. அந்த முடிவுமே நல்லதாக இருக்கும். நன்மையை பிறக்கக்கூடிய வகையில் அமையும். தெளிவாக யோசித்து பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. தெளிவான முடிவு உங்களுக்கு பிறக்கும். அழகு, இளமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறும். பணப்புழக்கம் கூட சரளமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பண விஷயத்தில் தடைப்பட்டு இருந்த காரியம் இப்போ நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, துல்லியமாக திட்டமிட்டு செஞ்சால் வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறலாம். புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அதுக்கான அமைப்பு பிறக்கும். பழைய நண்பர்கள், அதே போல் உறவினர்கள், இவங்களால இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் பிறக்குது. வண்டி வாகன சேர்க்கை நல்லா இருக்கிறதுனால பழைய வாகனத்தை மாற்றிட்டு கூட ஒரு சில மகர ராசிக்காரங்க புதுசாக வாகன சேர்க்கையில் ஈடுபடுவீங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கௌரவ பதவியும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டாகுது. தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வருவீங்க. சொந்த ஊரில் முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட செயல்கள் சிறப்பாக இருக்குன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய பயிற்சியாக இந்த பயிற்சி அமையுது. உங்களால் பயனடைஞ்சவங்க, அதே போல் இப்போ உங்களுக்கு அவங்க உதவக்கூடிய அமைப்பும் இருக்குது. தேவையில்லாமல் வீண் பழி இருந்துச்சுன்னா அதுவும் விலகிடும். பழைய கடன்களிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் உண்டாகுது. பணவரவு நல்லா இருக்கிறதுனால இந்த கடன் அடைப்பதற்கான வழியை தேர்ந்தெடுத்தால் நல்லது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால சமூகத்தில் உங்களோட அந்தஸ்து உயரும். கேட்ட இடத்துலேருந்து உதவி அதை தக்க நேரத்தில் கிடைக்கும். விலை உயர்ந்த தங்க ஆபரணம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மூத்த சகோதரர் இருக்காங்கல்ல, அவங்களால ஆதாயம் உங்களுக்கு உண்டாகுது. ஷேர் மூலம் வரக்கூடிய பண வருமானம் இப்போ சேரும். வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியும் கிடைக்கும். குரு பகவானோட நட்சத்திர சஞ்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, உங்களோட தைரிய விரையாதிபதி தான் இந்த குரு பகவான். தன்னோட நட்சத்திரத்திலேயே இந்த மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் பயணம் செய்கிறாரு. இந்த பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தா தன்னம்பிக்கை, தைரியம் இது உயருது. புதிய முயற்சிகளில் சிறப்பான உயர்வு, வெற்றி வாய்ப்பு இப்போ கிடைக்கும். சிலெல்லாம் பழைய வீடை கூட இப்போ விரிவுபடுத்தி கட்டுவீங்க. உங்கள் ராசிநாதனும் தனாதிபதியுமான சனி பகவானோட நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும் பொழுது அழகு, ஆரோக்கியம் அதிகரிக்கும். கொடுத்து ஏமாந்த பணம் கூட இப்போ பாருங்கள் கைக்கு சேரும். ஏதாவது சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட பிள்ளைங்களுக்கு நல்ல வரன் வரும். உங்கள் பிள்ளைங்களுக்கான திருமண பாக்கியம் இப்போ கைகூடி வரும். இதனால் கொஞ்சம் விரைய செலவு வருது. அது சுப விரயம்னா பயப்பட தேவையில்லை. பூர்வீகத்தில் சொத்தால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை நீங்கி சொத்து சேர்க்கை ஏற்படுது. பாக்கியாதிபதியான புதனின் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும் பொழுது குடும்ப வருமானம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த ஊரில் செல்வாக்கு உயரும். சிலர் புதிய தொழில் சேர்க்கையில் ஈடுபடுவீங்க. புதிய நண்பர்களுடன் இணைந்து தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கு. நல்ல சம்பளத்தோட வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். உறவினர்கள் உங்களோட உதவியை நாடி உங்ககிட்ட உதவியும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் நன்மை, நல்ல ஒரு உயர்வு இப்போ ஏற்பட போகுது. கேதுவோட நட்சத்திரத்தில் குரு பகவான் போகும்போது வீண் செலவுகள், அலைச்சல் கொஞ்சம் வருங்க, கவனமாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுதும் கவனமாக தான் இருக்கணும். இளைய சகோதரர்கள் வகையில் உதவி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. வியாபாரத்தில் போட்டியை சமாளித்தா லாபம் பெறலாம். உங்களோட தனித்திறமை இப்போ வெளிப்படும். பழைய பாக்கி வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து கடன் உதவி கிடைக்கும். அனுபவம் இல்லாத வேலையாட்களை பணியில் அமர்த்தும் பொழுது யோசிச்சு பண்ணுங்கள். உணவு, ஏற்றுமதி, இறக்குமதி, துணி வகைகளில் நல்ல ஒரு லாபம் இருக்குது.
கூட்டு தொழிலில் இது வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரும். பங்குதாரர்கள் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். அரசுக்கிட்ட இருந்து உங்களுக்கான சலுகைகளுமே சிறப்பாக கிடைக்கிது. உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு தேடி வரும். வேலை சுமை குறைஞ்சி மேல் அதிகாரிகள் வீட்டு விஷயத்தில் நீங்கள் கலந்துக்கிற அளவுக்கு நெருக்கமாவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இப்போ கிடைக்கும். கணினி துறையில் இருக்கிறவங்க அதிக சம்பளத்தோட வெளிநாட்டுக்கு வேலைக்கு கிடைக்கக்கூடிய சலுகையும் பெற போகிறீங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய நிறுவனத்தில் சிறப்பான வாய்ப்பு கிடைக்கிது. அரசால் கௌரவம் கிடைக்கிது. இந்த குரு பயிற்சி எங்கேயுமே எதுலேயுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் நீங்கள் இந்த குரு பகவானோட பயிற்சியில் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறது நல்லது. அது என்னென்னா, குரு பகவானோட பரிகாரத்தலம் அப்படின்னு பார்த்தா சென்னை பெரியபாளையம் சாலையில் அமைஞ்சிருக்க கன்னிப்புத்தூர், அதாவது கன்னிகைப்பேர் கிராமத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கண்டலம் திருக்கல்லூரில் சிவநந்தீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. அங்கே போய் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை சேரும். அதுக்கப்புறம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித தடைகளும் உடைபடும். தடைகள் உடைஞ்சு நீங்கள் சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற முடியும். ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுக்கறது அது அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலும் ஏற்படுத்தும். சிறப்பான உயர்வும் நன்மையும் நீங்கள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்குமே நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.